எனக்கு முதல்ல பார்த்தா எனக்கு விநாயகரே எனக்கு பிடிக்காது. விநாயகரை நான் கும்பிட போனேன், சின்ன வயசுல கும்பிட போனேன் என்னோட செருப்பு தொலைஞ்சு போயிடும். ஆஹா. எப்போ போய் விநாயகரை கும்பிட போனாலும் என்னோட செருப்பு ஆனா அப்புறம் என்னோட சின்ன வயசுல எங்க தாத்தா வந்து அவர் எப்பவுமே அவர் ஊர் தலைவரா இருந்தாரோ, அந்த ஊர்ல இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு தினமும் காலையிலயும் சரி, சாயந்தரமும் சரி அங்க போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு, விளக்கேத்தி சாமி கும்பிட்டு வருவாரு. அப்போ எங்க அண்ணன் தான் அத ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தாரு. அவர் இடையில வெளியூர் போனதுனால, நான் போய் விநாயகருக்கு விளக்கேத்தி சாமி கும்பிடுவேன். அவருக்கு இந்த தீபாராதனை காட்டு வர மாரி இருந்தது. அப்புறம் அது நாளடைவில நான் இங்க சிட்டிக்கு வந்ததுக்கப்புறம், நான் விநாயகரே மறந்துட்டேன். விநாயகர் கும்பிட்றதுங்கிறது விநாயகர் கும்பிட்டாவே எனக்கு பிடிக்காத தெய்வம் யாருன்னு கேட்டாக்கா, விநாயகருங்கிற மாரி ஆயிருச்சு. அதுக்கப்புறம் போக போக பார்த்தா, என் அப்பா தான் அவர் என் கூட இருந்திருக்காரு. இன்னைக்கு உச்சிஷ்ட கணபதி பகவான் உலகத்திலே மிகவும் முதன்மையானவர். அவர வந்து சித்தி பண்ணி இன்னைக்கு அவருக்கு எனக்கு உறுதுணையா நிற்கிறாரு அப்படின்னாக்கா, அப்போ நம்ம அவங்க தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அவ்வளோதான். நம்ம போய் நம்ம இந்த தெய்வம் வேணும், அந்த தெய்வம் நம்மள அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. நம்ம அத கரெக்ட்டா புடிச்சுக்கிட்டா அறிவாளி. இல்லைன்னா நம்ம தான் வாய்ப்ப கடவுள் குடுக்க தான் செய்வான். அத நீங்க எப்படி பயன்படுத்துறீங்களோ அவ்வளோ